வருஷத்துல ஒரு Tour de France கூட வின் பண்ணாத பிரிட்டன், கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னால 60% மேல ஒலிம்பிக்ஸ் மெடல் ஜெயிச்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? 2003ல தான் பிரிட்டிஷ் சைக்கிளிங்கோட ஃபேட் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு பைக் கம்பெனி ஈவன் அவங்களுக்கு ஒரு பைக் செல் பண்ண கூட ரெஃப்யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களோட பிராண்ட் இமேஜ் வீணாயிடும். ஸோ டேவ் பெல்ஸ்ஃபோர்ட் ஒரு சிம்பிள் ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது அக்ரெஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல். சிம்பிளாக சொன்னால் ஒரு நாளைக்கு 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரோட சைக்கிளில் இருக்க சின்ன சின்ன குறைகள், சீட்ஸ், grip அண்ட் ஈவன் பில்லோ மேட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுதான் அவரோட க்ரோத்தில் 5 இயர்ஸில் 60% ஆஃப் ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸை வாங்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 178 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் அண்ட் 66 ஒலிம்பிக் கோல்ட்ஸ், 5 டோர் டி ஃப்ரான்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஒரே ஒரு பர்சன்டேஜ்னு அன்றைக்கி அவர் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. நம்ம லைஃப்லேயும் டெய்லி ஒரு டைம்